என் அன்புக்குரிய மக்களை வணக்கம். நீங்கள் பூர நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பூரம் 3ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. ஏன் இந்த பூரம் 3ஆம் பாதத்தில் பிறக்கும் பொழுது பெண்களுடைய சாபம் அதிகமாக இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயம் இருக்குது. இந்த பெண்ணுடைய சாபம் என்பது அதாவது ஒரு விடோவாக இருக்கலாம், அல்லது கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணாக இருக்கலாம், அல்லது இந்த திருமணமாகி 2 தார அமைப்பில் பிரச்சனையாகி அந்த பெண் சாபம் விட்டிருக்கலாம். இதனாலேயே இந்த பூரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய வாய் என்பது, அதாவது தன் பேச்சக்கூடிய பேச்சு என்பது மற்றவர்களுடைய கவனத்தை ரொம்ப மோசமான நிலைமையில் காட்டும். அது மட்டும் இல்லைங்க, பூரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த பெண்கள், ஆண்கள்